ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திங்கட்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். சரி மீன் எதனா வாங்கிட்டு போகலாம், குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு மீன் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு. சரின்னு கடமா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால சரி கடமா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமா தான் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன். ஒரு பத்தாத மாதிரி இருந்துச்சு. திரும்பியும் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கினேன். கடமா வாங்கிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து எங்கள் மார்க்கெட்டோட ஓவர்வியூ. இன்றைக்கி வந்துட்டு மீன் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சங்கரா மீன், அப்புறம் கொஞ்சம் காணாங்கழுத்தி இருந்துச்சு. அப்புறமா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து கிரேவி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நூறுரூபாய்க்கு வாங்கினேன்ல, அந்த கடமா மட்டும் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சி எடுத்துகிட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து கடமா ஃப்ரை வந்து பண்ண மாட்டோம். கிரேவி தான் மோஸ்ட்லி பண்ணி சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். சாப்பிடும் போது வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை வந்து போட்டால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் கடமா கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த கிரேவிக்கு வந்து நம்ம கடமா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அப்படியே போட்டு செஞ்சிடலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கடமாவையும் போட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விட்டுரும். கடமாவை போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கடமாலேருந்து வந்த தண்ணி தான். கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்துடும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திரும்பியும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது வந்து காடை ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு இறக்கிட்டால் நல்ல சூப்பரான கடமா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கடமா. இன்றைக்கி வந்துட்டு காடை ஃப்ரை, கடமா கிரேவி, அப்புறம் வந்து கடமா ஃப்ரை தான் செஞ்சுருந்தோம். ரசத்துக்கு வந்து இது எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சமாக கடமா கிரேவி போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபைனலாக ரசம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.